அப்போ உங்க ட்ரீம் ஜாப் தான் என்ன? நல்ல சேலரி வேணும். அந்த மாதிரி எது கிடைச்சாலும் ஃபைன் தான். எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்க தெரியுமா? ஹை பேயிங் ஜாப் வந்தா இன்ஸ்டன்டா லைஃப் செட் ஆயிரும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ரியாலிட்டி அது கிடையாது. லாக்ஸ்ல சேலரி வாங்கிட்டு டிப்ரெஷன் தாங்காம வேலையை விட்டு போனவங்கள எத்தனை பேரை பார்த்திருப்போம். அவ்வளோ ஏன் நல்ல சேலரி இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மாதிரி வேலை பார்க்குற ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்க கேட்டு பாருங்க. 14 மணி நேரம் ஷிஃப்ட், வீக்கெண்டும் போச்சு, ஃபேமிலி டைமும் போச்சு. இது இல்லாம பேஷன் இல்லாம வேலை பார்த்தாலே ரொபோட்டிக்கா ஃபீல் ஆகும், பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். அதனால ப்ரொமோஷன் கூட கிடைக்காம போயிடலாம். இதை எப்பவுமே சொல்றதுதான். காலையில எந்திரிக்கும் போது எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணுவீங்களா? growth opportunities கிளியரா இருக்கா? ஒர்க் என்விரான்மெண்ட் டாக்ஸிக்கா இல்லாம இருக்கா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமா? இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கா? கம்பெனி வேல்யூஸ் உன் வேல்யூஸோட மேட்ச் ஆகுதா? இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஏன்னா கேரியர், பார்ட்னர் இது ரெண்டுமே கரெக்டா அமைஞ்சிட்டாலே தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது.